உலகிலேயே மிகவும் குளிர்ந்த கண்டம் பென்குயின்கள் வாழும் பூமி அண்டார்டிகா என்று நமக்கு தெரியும். ஆனால் பூமிக்கு கீழே ஒரு இரத்த நீர்வீழ்ச்சி கொட்டுகிறது என்றால் நம்புவீர்களா? அல்லது பனிப்பாறைகள் பாட்டு பாடும் என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? மனிதர்கள் நிரந்தரமாக வசிக்க முடியாத, அறிவியலுக்கு புரியாத பல விசித்திரங்களை உள்ளடக்கிய அண்டார்டிகாவின் மர்மங்களை தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். தென் துருவம் ஏன் நகர்கிறது? புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் பட்டாசுகளுடன் இடம்பெறுகிறது. ஆனால் அண்டார்டிகாவில் உள்ள விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான செயலை செய்கின்றார்கள். அதாவது அவர்கள் தென் துருவத்தை குறிக்கும் அடையாள குறியீட்டை ஆண்டுதோறும் 33 அடி நகர்த்துகிறார்கள். அதற்கான காரணம் அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பாறைகள் நிலையானவை அல்ல, அவை மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே துருவத்தை குறிக்கும் அந்த அடையாளம் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானிகள் அதை மாற்றுகின்றனர். அண்டார்டிகா என்றாலே பனி மட்டுமே நம் நினைவுக்கு வரும். ஆனால் இது உலகின் மிகப்பெரிய பாலைவனம். பாலைவனம் என்பது மணலால் மட்டுமல்ல, குறைந்த மழையளவை கொண்டே வரையறுக்கப்படுகிறது. உலகின் 70% நன்னீர் இங்கேதான் பனிக்கட்டிகளாக உறைந்து கிடக்கின்றன. உலகின் தெற்கே இருக்கும் எரிமலையான மவுண்டன் எரபஸ் இங்குதான் உள்ளது. இங்கு பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 128.5 பாகை செல்சியஸ் ஆகும். ஆனால் ஒரு ஆச்சரியம், கடும் குளிரில் உயிர் வாழும் மீன்களும் இங்கு உண்டு. இவ்வளவு குளிரில் உயிரினங்கள் எப்படி வாழ்கின்றன? நோட்ரோதெனைட்டஸ் எனப்படும் மீன்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இவை தங்கள் உடலில் ஆன்டிபிரிக்ஸ் புரதங்களை உற்பத்தி செய்கின்றன. இது இரத்தத்தில் பனிக்கட்டிகள் உருவாவதை தடுத்து அவற்றை உயிர்ப்புடன் வைக்கின்றது. அண்டார்டிகாவில் கேட்கும் ஒரு விசித்திரமான ஒலியும் உண்டு. அதாவது பாடும் பனி என்று அழைக்கப்படுகிறது. இது கேட்பதற்கு சோகமான முனுகள் போல இருக்கும். காற்றின் விசைப்பனி மேற்பரப்பில் படும் போது இது உண்டாகிறது. இங்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி ரத்தத்தை போல சிவப்பு நிறத்தில் இருக்கின்றது. இது உப்பு நீர், இரும்புச்சத்து மற்றும் ஆக்சிஜன் கலப்பதால் ஏற்படும் வேதியியல் மாற்றமாகும். அண்டார்டிகாவின் கடலடியில் நாம் கற்பனை செய்ய முடியாத உயிரினங்களும் உண்டு. முதலில் கடல் சிலந்திகள். இவை 20 அங்குலம் வரை வளரக்கூடியவை. இவை சுவாசத்திற்காக தங்களது கால்களில் உள்ள துளைகளை பயன்படுத்துகின்றன. அடுத்ததாக கடல் பன்றிகள். இவை பார்ப்பதற்கு வித்தியாசமானவை. இவை கடலுக்கடியில் குப்பைகளை சுத்தம் செய்யும் ஒரு வகையான உயிரினம். இவை மேற்பரப்புக்கு வந்தால் இறந்துவிடும். ஆக அண்டார்டிகா என்பது வெறும் பனிகளால் மட்டுமல்ல, அது அறிவியலின் மர்மங்கள் நிறைந்த ஒரு பெரிய மர்மம் என்று சொல்லலாம். பென்குயின்களின் நாடு என்று அழைக்கப்படும் இந்த கண்டம் எதிர்கால ஆய்வுகளுக்கு மிக முக்கியமான பொக்கிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் ஆயுள் டிராவலிங்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.